என்னை எதிர்க்கிறீங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனுங்க, என் வீட்டாண்ட பொம்பளை அனுப்புகிறேன். பொம்பளை அனுப்புகிறேன், 6 பொம்பளை அனுப்புகிறேன். எதுக்கு? நீ என்னடா முதலமைச்சரை பற்றி பேசுறதுக்கு பிள்ளைடைய நான்சஸ் யூ பொலிட்டிக்கல் பிம் பண்ணி. ஹலோ, என்னங்க நீங்கள் ஃபோன் பண்ணீங்க? நான் தான் கேட்டேன் சார். முடியாதுக்கு மாதிரி தானே பேசுது. ஹலோ பிரதர், மறுநாள் காலையில் 5 மணிக்கு பாடி எடுக்கிறாங்கண்ணே, ஃபுல்லாக வைரல் ஆக்கி விட்டான். எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வருது. நன்றி சொல்லுங்க திரு அன்புமணி அவர்களுக்கு. அவங்கடா நான் திரு அன்புமணி, அவன் போய் வேலையை பார் சார். மாலை வாங்கினு வந்தால் ரைட்டு, ஊதுவத்தி வாங்கிட்டு வந்துக்கிறோம். எதுக்கு ஊதுவத்தி? பணத்தில் வைப்பாங்க இல்லை ஊதுவத்தி. வாழைப்பணம் ஒரு சீப் வாங்கிட்டு வந்துக்கிறோம். பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்துக்கிறோம். என்ன சொல்கிறது, அவனுங்களை வச்சு சேர்த்து தைரியமான ஆம்பளை நானா அன்புமணியானா அண்ணன் உதயானுடைய முரட்டு தொண்டன் குடியாத்தம் குமரன் தான் ஆம்பளை. அதில் அந்த செருப்பு சங்கர் அண்ணே சவுக்கு சங்கர், அவன் தனி ஃப்ளைட்டில் குடியாத்த வந்து எங்கள் குடும்பத்தை தலைக்கு 20 ரூபாய் கொடுத்துட்டு போனான். இவனுக்கு போடுற கபட்டு. ஆனால் ஐஸ் பாக்ஸ் சொல்லாத தானே வந்தோம். உங்களை பார்த்தோன்னே கம்னாட்டு இருந்தேன். எத்தனோட ஐஸ் பாக்ஸ் வீட்டு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்த குமரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 1ஆம் தேதி உங்களுக்கு பிறந்த நாள். அன்னைக்கு இன்னைக்கு கரூர் சம்பவத்தோட ஒரு பெரிய சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கு போல. அது என்னன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அதை நீங்களே சொல்லிடுங்களா? அத்தை எதுக்காண்டி உங்களை செத்துப்பிட்டான்னு சொல்லி எதுக்கு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பிரச்சனை கிளம்பணும்? உங்கள் வீட்டுக்கெல்லாம் மாநிலம் கட்டிட்டு வந்துட்டாங்களா? என்ன பிரச்சனை? ஆமாம், யார் கிளப்பியிருப்பா? பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனுங்க. அவனுடைய அரசியல் அவ்வளோதான். அவன் அரசியல் அவ்வளோதான். போட்டான். அக்டோபர் 4 மணிக்கு போகுது. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி அக்டோபர் 1ஆம் தேதி குடியாத்த குமரன், என் 49 வயசு. 49 வயசு எனக்கு. 50வது பொன்விழா ஆண்டு, 50வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கிறார். பொன்விழா ஆண்டுன்னு போட்டோடனே எனக்கு ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்களா சோசியல் மீடியாவில், எல்லாரும் வாழ்த்து போடவுடனே பிஎம்கே காரனுங்க என்ன சொல்கிறது, அவனுங்களை வச்சு சேர்த்து தைரியமான ஆம்பளை நானா அன்புமணியானா தைரியமான ஆம்பளை திமுக சிங்கம், என் தலைவன் தளபதியினுடைய முரட்டு தொண்டன் கலைஞரின் முரட்டு பக்தன், நாளைய தமிழகம் அண்ணன் உதயானுடைய முரட்டு தொண்டன் குடியாத்தம் குமரன் தான் ஆம்பளை. பையன் அன்புமணின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பெண்கள் ஆணை விட எல்லா வகையிலும் உயர்ந்தவர். தொடரடிங்க, குமரன் தான் ஆம்பளை, இவன் ஆம்பளை கிடையாது. டேய், என்னை எதிர்க்கிறீங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனுங்க, என் வீட்டாண்ட பொம்பளை அனுப்புகிறேன். பொம்பளை அனுப்புகிறேன், 6 பொம்பளை அனுப்புகிறேன். எதுக்கு? அவங்க வந்து வீட்டு உடம்பை கட்ட செருப்பு எடுத்து வந்து என் வீட்டாண்டு கரெக்டாக பண்ணிட்டு எனக்கு மான மரியாதையெல்லாம் போயிருந்தான். உடனே எங்கள் மாவட்ட செயலர் ஃபோன் பண்ணா, டேய் வெளியே அவங்ககிட்ட சண்டைக்கு கத்திரி போட்டப்போ பொம்பளைங்க என்ன பண்ண போகிற? எனக்கு மகளிர் அணியெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் இருந்து எல்லாரும் அண்ணா 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 அண்ணான்னு ஒரு ஃபோன் அடிச்சுன்னா 10 நிமிஷம்லாம் ஏரியா 500 பேர் போயிடுவாங்க. 6 பேர் எங்கே, 500 பேர் எங்கே? அதுங்க தரட்டு கேட்டுங்க. பாவம் அந்த பொம்பளைங்களை மட்டும் நம்ம என்ன குறை சொல்கிறது? பெண்கள் நம்ம ஏன் தப்பாக பேசணும்? அதுக்கு ஒரு துண்டு கட்டி 2000 ரூபான்னு பேசி 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் வேணுமே தண்ணி வச்சு விட்டானுங்க. நீ வர வீட்டை பொம்பளைங்களை விட்டாண்டு அனுப்புகிற, போலீஸ் ஸ்டேஷன் போய் முற்றுகை 2 லட்டி சார்ஜ் பண்ணானுங்க. சோசியல் மீடியாவில் போடுற ஒருத்தனுக்கு போகிறது தான் வா வீட்டாடா வீட்டாண்ட போலீஸுக்குது. வீட்டாண்ட வாடா, நீ தான் பெரிய பிடிங்காச்சே, அன்புமணி பெரிய பிடிங்காச்சே. அதை விட்டு செத்துட்டான் குடியாத்த குமரன். அதில் அந்த செருப்பு சங்கர் அண்ணே சவுக்கு சங்கர், அவன் தனி ஃப்ளைட்டில் குடியாத்த வந்து எங்கள் குடும்பத்தை தலைக்கு 20 ரூபாய் கொடுத்துட்டு போனான். இவனுக்கு போடுற கபட்டு. செத்துட்டான், ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான்றான். மறுநாள் காலையில் 5 மணிக்கு பாடி எடுக்கிறாங்கண்ணே, ஃபுல்லாக வைரல் ஆக்கி விட்டான். எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வருது. நிறைய வழக்கத்துக்கு மாறாக இந்த பிறந்தநாள் நிறைய கூட்டம் என்னை வாழ்த்துனாங்க. காலையிலே போய் எங்கள் மாவட்ட செயலையிலும் போயிடலாம். நான் ஏபிஎன்னு பார்த்துட்டேன். சென்னையில் வந்து எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் மாண்புமிகு அண்ணன் அருணையாளர் அடை செல்வம் அண்ணன் ஏவா வேலு பார்த்துட்டேன். எங்களுடைய திராவிட ஆழ்வார் கழக கொள்கை பொறுப்பு டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவரை பார்த்தேன். இன்னும் முக்கியமான ஈரோடு இறைவன் மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்துடைய கொள்கை பொறுப்பு இணைச்செயலாளர் எங்கள் அன்பு அண்ணன் அன்பகம் கலை அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி, இப்படி எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டு எங்கள் மாவட்ட செயலாளர் காளியா பிறந்தநாள் காலையில் போய் எங்களுக்கு காட் ஃபாதர் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் அண்ணன் AP நந்தகுமார் அவரை பார்த்தாச்சு. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டா கூட்டம் வந்துனே இருக்குது. இதை பார்த்த உடனே மாலை வாங்கி வராங்க. மாலை வாங்கின்னு வந்து ஆச்சரியமாக இருக்குமே, வெளியவே நிற்கிறான். மாலை வாங்கின்னு வந்தால் ரைட்டு, ஊதுவத்தி வாங்கின்னு வந்துக்கிறோம். எதுக்கு ஊதுவத்தி? பணத்தில் வைப்பாங்க இல்லை ஊதுவத்தி. வாழைப்பணம் ஒரு சீப் வாங்கிட்டு வந்துக்கிறோம். பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்துக்கிறோம். பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்துக்கிறோம் சார். பட்டாசு வாங்கிட்டு வந்துக்கிறோம். டே பட்டாசு ஜெகஜோதியை உங்களை அனுப்பலான்னு வெளியே வந்துக்கிறான். அது நீங்களும் அனுப்பிடுவோம். அது என்ன இல்லை, அப்படிதான் நீங்கள் சொல்கிறீங்க. அதான் வாங்கி வந்துக்கிறான், நிற்கிறான். அப்புறமா என்னடா இதுன்னு பார்த்தா எங்கள் ஒன்றிய செயலாளர் சத்யா அண்ணன், எங்கள் நகர சேர்மன் சவுந்தர அண்ணன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் GSRSன்னு சொல்லி, இவங்கெல்லாம் போய் விசாரிச்சுட்டு உள்ளே வந்து சிரிக்கிறாங்கலாம். டே நீ செத்துட்டேன்னு ட்ரெண்ட் ஆகுது இல்லை, உன் பணத்துக்கு பாலை போட வாங்கினுங்கிறான், நான் வந்து போட சொல்லன்னு. ஆனால் இப்படி போட்டாங்கண்ணா, அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தோம்.
ஆனால் ஐஸ் பாக்ஸ் சொல்லாத தானே வந்தோம், உங்களை பார்த்தோன்னே கம்னாட்டு இருந்தேன். எத்தனை வாட ஐஸ் பாக்ஸ் வீட்டில் ஏசி வேலை செய்யல 10 நிமிஷம் அதில் படுத்துக்கிறான். நான் இவ்வளோ வேலை பார்த்தானா எவ்வளோ ஐஸ் பாக்ஸ் வரது ஃபோன் பண்ணுறான் சார். இவன் வெளியே கூட்டம் நிறைய எல்லாம் ஒரு 50-60 டூ வீலரு, எங்கள் 2 சேர்மேன் காருங்க, ஒரு 5-6 காருங்கெல்லாம் நிற்கவே இவன் வந்தவன் இப்போ இந்த ஃபேஸ்புக் பார்க்காத கட்சிக்காரெலாம் கீழே அவனுக்கு என்ன மாலை வாங்கிட்டு வந்துட்டான் கிராமத்துக்கு. உங்கள் மேலே பிரியத்தில் வாங்கிட்டு வந்துட்டான். உங்கள் மேலே பிரியத்தில் செத்து போட்டான். இப்போ நாய் மாதிரி கத்துறான் கட்சிக்காரன்னு வந்துட்டான், கிராமத்துலேருந்து வந்துட்டான். பச்சேரிக்கு சைக்கிள் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டான். வந்து நிற்கிறான், கூட்டமாக நிற்குதுன்னு லைனில் நிற்கிறான். இவன் ஏன்டா நமக்கு வந்து மாலை போடலன்னா இவன் என் பணத்துக்கு மாலை போட வந்துக்கிறான். இது பிஎம்கே காரன் ஃபோட்டோ பிடிச்சி வரான். இதை விட பிஎம்கே காரங்க இல்லை, இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ தர டிக்கெட்டு தெரிஞ்சுங்க. ஒருத்தன் பிறந்தநாளை செத்துட்டான்னு சொல்லி டிக்கெட் பண்ணால் அன்புமணிக்கு சொல்கிறேன், உன்னை திட்டுவேன். ஆனால் உங்கள் தாய் தந்தையை நான் வந்து கொச்சைப்படுத்த விரும்பல. ஏன்னா மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுத்திருக்காரு. அவர் மேலே யாரும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, அவர் நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு இப்போ தான் அவர் உண்மை பேசுகிறார். அதனால் அன்புமணி சொல்கிறேன், நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியாடா செத்து போட்டான்னு சொல்லி அதில் ஆட பூ எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு உனக்கு ஆயில் கூடிடுச்சுன்னாங்க. அது கடவுள் இந்த மண்ணுக்கு அனுப்பும் போதே நம்ம தெரியும் என்றைக்கு போய் சேர போகிறது கடவுள் எழுதிட்டான். அவன் அன்புமணியார், அவன் அன்புமணியார் என்ன போட்டான்ல. எதுக்கு உங்கள் மேலே இவ்வளோ வன்மா? நான் தானே அவனுங்களை வச்சு செய்கிறான் பாமக காரணங்களை. ஓ தைரியமாக நான் தானே பேசுகிறேன், அவனுக்கு தினம் நான் தானே பதில் கொடுக்குறேன். நீ என்னடா முதலமைச்சரை பற்றி பேசுறதுக்கு பிள்ளைடைய நான்சஸ் யூ பொலிட்டிக்கல் பிம் பண்பணி, நீ என்னடா என் தலைவன் தளபதியை பற்றி பேசுறதுக்கு? எப்படா நான் செத்து போயிட்டேன் நீ போடலாம்? எப்படா போட்டேன் நான் செத்து போயிட்டேன்னு? ஏன்டா பொம்பளைங்களை அனுப்புகிறேன் என் வீட்டாண்ட? வீட்டு பொம்பளைங்களை அனுப்பி செருப்பு கொடுத்து தொடப்பக்கத்தை கொடுத்து ஏன் அப்பாவி பொம்பளைங்களை அனுப்புகிறேன்? அப்பாவி எல்லாம் நிலத்தில் வரைச்சு. அதில் ஒரு பொம்பளை என் சொந்தக்கார், அது தெரியுமா உங்களுக்கு? அது யாருன்னே தெரியல, வந்துச்சு காசு கொடுத்தான்னு சொல்லி வந்துருச்சு. எனக்கு ஜாதி சொல்கிறது எனக்கு பெருமை கிடையாது. நானும் வன்னியர் தானே, அப்பா வன்னியர் தானே. அந்த பொம்பளை வந்துருச்சு. அது போன் வந்து குமரா அண்ணன் அத்தை தூரத்து அத்தை சொந்தம் அத்தை என்ன அத்தை அத்தையை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? உன் வீட்டாண்டே வந்தேன் என்ன அட ஒரு 6 பொம்பளைங்க வந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன் தாண்டா 2000 கொடுக்குறாண்டாங்கடா. 1500 வச்சுனா 500 தாண்டா கொடுத்தான். ஆடா ராய்ச்சா ஏண்டா உங்கள் தாத்தன் தாண்டா என் குடும்பத்தையே காப்பாற்றினான். ஊட்டாண்டா வந்தேன். டே அப்பா என்ன தப்பாகி போச்சுரா செருப்பு அவனு தாண்டா செருப்பு கொடுத்து தொடை போட்டு கொடுத்து அமிச்சானுங்க. கட்சியில் அந்த தொடை போட்டாவது நான் வீட்டுக்கு எடுத்து போகலாம் பெருக்குதுன்னு பார்த்தேன். அந்த தொடை போட வாங்கி போட்டாங்கடா. என் சொந்தக்காரங்க அவங்களுக்கு தெரியல ஏன் வந்துடுறேன், அவங்களுக்கு யார் அடிக்க போகிறோம் தெரியல. யாருன்னு அதே எப்படி வச்சுடுவாங்க. நான் வெளியே வந்தால் ரணகலம் இல்லை. அதில் தமிழ்நாடு போலீஸை நான் பாராட்டணும், அவங்க என்னை சிறப்பாக பாதுகாக்கிறாங்க. அதில் நான் ரொம்ப தமிழ்நாடு போலீஸுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இவனுக்கு செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் சிரிக்கிறான்னா இவன்லாம் ஒரு அரசியல்வாதியை பொறுக்கி பசங்க அன்புமணி கூட இருக்கிற மாடு அவனுங்களை சொல்கிறேன். டாக்டர் உண்மையான பாமக டாக்டர் ஐயா ராமதாஸ் கொடுக்குது. உண்மையான பாமக தொடங்கும் போது இருந்து உண்மையான பாமக உணர்வுள்ள பாமக டாக்டர் ஐயா ராமதாஸ் கூட. நான் செத்துட்டேன் ட்ரெண்ட் பண்ணாம பாரு என்ன சொல்றது. நான் செத்துட்டான் அவன் என்ன மாதிரி சந்தோஷப்படுங்க சார். ஒரு கந்திசி கட்சிக்கார ஒன்றும் பெரிய பிதி ஆயிடுச்சு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஏங்க நீங்களே நான் ஃபோன் பண்ணி கேட்டீங்களே, என் பிறந்தநாள் ஃபோன் பண்ணி நான் வாழ்த்துனீங்களா? நீங்க கண்டிப்பா குமரன் தானே பேசுறது. ஹலோ என்னங்க நீங்க ஃபோன் பண்ணீங்க? நான் தான் கேட்டேன் சார். குடியாத்து குமரன் தானே பேசுது. ஹலோ பிரதர் குடியாத்தம் குமரம் உயிரோடு இருக்கிறான் அப்படி தானே சொன்னேன். உடனே சிரிச்சிட்டீங்க நீங்க. இல்லை சார் 3 ஃபோட்டோ பார்த்தா ஷாக் ஆகிட்டேன். சரி அவருக்கே ஃபோன் பண்ணி பார்ப்போம், சொந்த பார்த்தா நம்பர் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன். சரி வாழ்த்து சொல்லலாமா என்ன சொல்றேன்னு தெரியாமல் அப்படி உங்களுக்கு ஃபோன் அடித்தேன். நீங்கள் ஃபோன் பண்ணும்போது எனக்கு தெரியும் நீங்கள் வாழ்த்து சொல்ல ஃபோன் பண்ணல, இவன் உயிரோடு இருக்கிறானா செத்துறானா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அது ஒரு கூத்து நடந்துச்சு, அதையும் நான் காமெடி எடுத்துக்கேன்னா அவன் அன்புமணி பாமக காரனுங்க முட்டிக்கு கீழே மூலம் அவனுங்களுக்கு. டாக்டர் ஐயா பாமக காரர்கள்லாம் மண்டியில் மூலக்குது. அன்புமணி கொடுக்குற பாமக காரர்களுக்கு முட்டிக்கு கீழே போல. அதனால தான் குமரன் செத்துட்டான்னா. குமரன் அவளை சீக்கிரம் சாக மாட்டான்டா. யாருக்காவது இது மாதிரி சார் யாருக்காவது 2 முறை என் தலைவன் தளபதி முதலமைச்சர் அவரது குமர பாப்பா. இல்ல சார் தொடர்ந்து அண்ணன் உதயா முதலமைச்சர் அவரது குமர பாப்பா சார். ஆனா நீங்க எல்லாம் சாவுறது நான் பாப்பேன். இல்ல இதோட பெரிய பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? இது பாக்கியமா? உயிரோடு இருக்கும்போது தனக்கு போஸ்டர் பார்க்க முடியுமா? நினைவு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் நான் பார்த்துட்டேன். பெரிய புண்ணியம் பாக்கியம் தெரியுமா? நன்றி சொல்லுங்க திரு அன்புமணி அவர்களுக்கு. அவங்க தான் திரு அன்புமணி அவன் போய் வேலையை பார் சார். இவ்வளோதான் நான் பேசுறது கோவம் என்னன்னா அன்புமணிக்கு சொல்கிறேன், டீசெண்டாக அரசியல் பண்ணு. இன்டீசெண்டாக அரசியல் பண்ணதை படித்தவன் தானே நீ. திமுக எம்பி பதவி பிச்சை போட்டுச்சு, திமுக அவனுக்கு மந்திரி பதவி பிச்சை போட்டுச்சு. எப்படியோ மந்திரி அந்த குமரன் விட்டாண்ட பொம்மனைகள் அனுப்பி குமரன் செத்துட்டான் ட்ரெண்ட் பண்ண சொல்கிறேன். அன்புமணி டே நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியாடா. முதலமைச்சர் 6 நாள் உனக்கு முதலமைச்சர் பதவி வேணுமா? என்னது 6 நாள் கொடுத்து பாருண்ணா. போதைப் பொருளை ஒழிச்சு காட்டுறா அத்தா. தேர்தலில் நின்று ஜெயிச்சு வாடா. நாங்கள் கஷ்டப்பட்டு உனக்கு 6 நாள் முதலமைச்சர் பற்றி கொடுத்துருவாங்களா? எம்எல்ஏ எலெக்ஷனில் நீ டெபாசிட்டே வாங்க மாட்டேன் அன்புமணி. ஒரு டாக்டர் ஐயா அவங்க நின்று அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க தெரியல. அவங்க வேணால் கூட ஒரு 5, 6, 7 தொகுதி ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். அன்புமணியே டெபாசிட் வாங்க மாட்டான்.
இன்னும் டாக்டர் ஐயா ராமதாஸ் களத்துக்கு வரல. அவர் களத்துக்கு ரோடு மேலே வரட்டும். அன்புமணியை கூட வரனே செருப்பு அடிக்கிறானா இல்லைன்னு பாருங்க. மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் தான் உண்மையான பாமக. நான் ஒரு அரசியல் விமர்சகராக சொல்லுகிறேன், ஒரு ஊடகவியலாளராக சொல்லுகிறேன், ஒரு பேச்சாளராக சொல்லுகிறேன். லட்சக்கணக்கான மக்களை என்னுடைய 30 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் மேடையில் சந்தித்து நான் சொல்லுகிறேன். கிரவுண்டுக்கு டாக்டர் வந்துட்டார்னா, டாக்டர்னா இவனை சொல்ல, டாக்டர் ஐயா பெரிய ஒரு மருத்துவர் ஐயா டாக்டர் ஐயா ராமதாஸ் வந்துட்டார்னா, கிரவுண்டுக்கு வந்து கிராமமாக வண்டியில் உட்காந்து வந்தார்னு வச்சுங்க, அந்த பழைய பாட்டாளி மக்கள் கட்சி வண்ணி இருக்கான் பாருங்க, அன்புமணியை காரி தூத்துப்பிட்டு பாடாய சொல்லி ஐயான்னு சொல்லி ஒரு பின்னால் தான் வருவாங்க. அவன் அன்புமணி காலி. அப்பனே முடிக்கிறார். அவன் கதையை நாங்கள் முடிக்க தேவையில்லை. அவன் சோழியே அப்பனே முடிக்கிறாங்க. யார் சாவுறாங்க, யார் உயிரோடுக்கிறாங்கன்னு அவன் அரசியலில் சேர்த்துட்டான். அன்புமணி இன்னும் 100 வருஷம் இருந்தால் கூட அரசியலில் கிங்காக இருப்பான். தளபதி தொண்டனா, ஆனால் உதய தொண்டனா, கலைஞருடைய மருட்டு பக்தனா. இதை நான் அன்புமணிக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி.